மத்தியானம் வாழைப்பூ எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அது மத்தியானம் நான் பொரியல் பண்ணவே இல்லை. ஈவினிங் போல் தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூ எல்லாமே பிச்சுட்டு அதுக்குள்ளே அந்த பூ இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு நார் மாரி இருக்கும். அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூ வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போடலனாக்கா கருப்பாயிடும். அதனால உடனே நம்ம கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ளே போட்டுடணும். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் போட்டுட்டு தண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச வாழைப்பூ போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு 2 மொட்டு உடச்சி ஊற்றி நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடும். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்படியே எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கொண்டை ஒன்று போட்டுக்கிட்டேன். வர யூடியூப் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா 9 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது 10 மணி அது 11 மணி 12 மணி அது எப்போ நினைங்கன்னா அப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலே என்னன்னு தெரியல என்னோட சேனல் க்ரோ ஆகவே மாட்டேங்குது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ